இப்ப அந்த தமிழ் தேசியத்தையும் தனக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் இதுல இருக்கா? அது ஏன்னா தொடர்ச்சியாக பிரதமருக்கு ஒரு பர்சனலாவே ஒரு ஒரு மரியாதை அப்படிங்கிற தமிழ் மேல இருக்கு அப்படிங்கறத பல இடத்துல அவர் பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைய இளைஞர்கள் மத்தியில், அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில தமிழர்கள், நாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஊடுருவி இருக்கிறதுன்ற ஒரு விஷயத்த நாம யூஸ் பண்ணிக்கணுங்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாம். அந்த அளவுக்கு சிந்திச்சு இவங்க செய்வாங்கன்னு தெரியல. நான் பாஜக இப்போ இருக்கிற பாஜக ஸ்ட்ரக்சர் ஒன்றும் திசை தெரியாமல் தான் இருப்பதாக நான் என்னுடைய கருத்து. நான் தெளிவாக இருக்கேன் அதில். அவங்களுடைய ஒன்றும் அவ்வளோ சிந்திச்செல்லாம் செய்யப்படக்கூடியவங்க இல்லை. திரும்ப திரும்ப அதை பாரத் மாதா கி ஜெயின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, தமிழகம் தலை நிமிர அது ஓகே, அது பொலிட்டிக்கலாக டிஎம்கே கவுண்டர் பண்ணுறது. அது ஏதாவது பிடிக்கணுமேன்றதுக்காக தமிழனின் பயணம்னு போட்டிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. ஆனால் அது எஃபெக்ட் இருக்குது. அப்படி தமிழனின் பயணம்னு சொல்லும்போது அதில் ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் திராவிடத்தின் மீதான வெறுப்பு, தமிழ் தேசியத்தின் மீதான ஈர்ப்பு என்பதில் மறுக்கவே முடியாது. நடுநிலையாக நடத்தப்பட்ட ஆய்வுகள் இதை தெரிவிக்கின்றது. இளைஞர்களுக்கு தமிழன் அப்படின்னு சொல்கிறது தான் பிடிச்சிருக்கு, திராவிடன் என்றால் பிடிக்கலை என்பது கருத்தாக்கம்.